ரிக்கி கார்டனில் வந்து பார்த்தீங்கன்னா 5th Cross ஸ்ட்ரீட்டில் இந்த ப்ராஜெக்ட் நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. அந்த மெயின் ஏர்ஃபோர்ஸ் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. அண்ட் கேம்ப் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. நம்ம ப்ராஜெக்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியே நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பாரத் யூனிவர்சிட்டி இருக்குது. பாரத் யூனிவர்சிட்டி அதாவது பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், அதுக்கு அப்படியே பேக் சைடில் இந்த ப்ராஜெக்ட் நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீட்டோட பில்டப் ஏரியா பார்த்துடலாம். 1493 இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1493 வித் ப்ரைவேட் டெரஸோட. அந்த ப்ரைவேட் டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 280 ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக இருக்குது. அது பில்டப் ஏரியாவில் சேராதுங்க, அது செப்பரேட், இது செப்பரேட். இந்த ப்ரைவேட் டெரஸோட பார்க்குறவங்களுக்கு அது வந்து அடிஷ்னலாக அவங்க கொடுக்குறது தாங்க. இந்த ப்ரைவேட் டெரஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2080 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த ப்ரைவேட் டெரஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டெரஸாக கொடுத்துருக்காங்க. யூடிஎஸ் முக்கியமாக சொல்லணும்னா யூடிஎஸ் தாங்க. முதல்ல வந்து யூடிஎஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 35%லேருந்து 40% தான் இருக்கும். இவங்க 41.5%. அன்பு உறவுகளுக்கு வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரெடியாக இருந்துக்கோங்க. நீங்கள் என்கிட்ட கேட்ட மாதிரி கேம்ப் ரோட், தாம்பரம் ஈஸ்ட் கேம்ப் ரோடில் 3 BHK வித் ப்ரைவேட் டெரஸோட ஒரு பிராண்ட் நியூ அப்பார்ட்மெண்ட் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 BHKவும் அவைலபிளாக இருக்குது, 3 BHKவும் அவைலபிளாக இருக்குது. 3 BHK வித் ப்ரைவேட் டெரஸோட அவைலபிளாக இருக்குங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாகவே முடிச்சிட்டாங்க, ஹேண்ட் ஓவர் ஸ்டேஜில் தான் இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டியை தான் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ப்ராஜெக்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் டீட்டெயில், ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த ப்ராஜெக்டோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். நீங்கள் எந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கேட்குற ப்ராப்பர்ட்டியை நான் உங்கள்கிட்ட வந்து சேர்க்குறேங்க. ஸோ கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே போயிடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் கமெண்ட் பண்ண ப்ராப்பர்ட்டி வந்துச்சா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட ப்ராஜெக்டை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் ஒன்றுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ப்ராஜெக்ட் தாங்க. இந்த ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு எலிவேஷன் பார்த்துருங்க. அப்பார்ட்மெண்ட்டோட எலிவேஷன் எவ்வளோ அழகாக பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு எலிவேஷன் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த ப்ராஜெக்ட் வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தாம்பரம் ஈஸ்ட் கேம்ப் ரோடு இருக்குது தெரியுங்களா. கேம்ப் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் ரோடு வரும். அதாவது நீங்கள் பாரத் யூனிவர்சிட்டி போகிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் ரோடு வரும். ஏர்ஃபோர்ஸ் ரோடில் பார்த்தீங்கன்னா ரிக்கி கார்டனில் வந்து பார்த்தீங்கன்னா 5th Cross ஸ்ட்ரீட்டில் இந்த ப்ராஜெக்ட் நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. அந்த மெயின் ஏர்ஃபோர்ஸ் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. அண்ட் கேம்ப் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. நம்ம ப்ராஜெக்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பாரத் யூனிவர்சிட்டி இருக்குது. பாரத் யூனிவர்சிட்டி அதாவது பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், அதுக்கு அப்படியே பேக் சைடில் இந்த ப்ராஜெக்ட் நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. நியர்பையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குது. ஆப்போசிட்லேயே நமக்கு ஏர்ஃபோர்ஸ் ரோடுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜியான் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது, ஜியான் CBSE இருக்குது. அந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் நடுவில் இந்த ப்ராஜெக்ட் நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. ஒரு மெயினான லொக்கேஷன். அப்படியே வாங்க உள்ளே போயிடலாம். கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. சில்ட் +3 பிளான் பண்ணிருக்காங்க. ஓவராலாக இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 8 யூனிட் வருங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 3 யூனிட், செகண்ட் ஃப்ளோரில் 3 யூனிட் அண்ட் தேர்ட் ஃப்ளோரில் 2 யூனிட் வித் ப்ரைவேட் டெரஸோடு வந்ததுங்க. அந்த ப்ரைவேட் டெரஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு அடிஷ்னலாக, அதாவது பில்டப் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா பில்டப் ஏரியா மட்டும் தான் போட்டிருக்கோம். அதுலேருந்து ப்ரைவேட் டெரஸ் செப்பரேட்டாகவே உங்களுக்கு 280 350 ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே நமக்கு ப்ரைவேட் டெரஸுமே இருக்குங்க. மொத்தமாக 8 வீடுங்க. 8 வீடுக்குமே செப்பரேட்டாக கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 2 கார் பார்க்கிங் அடிஷ்னலாக வந்துடும். அடிஷ்னல் 2 கார் பார்க்கிங் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. அது யாருக்காகனா டிரைவர் வராங்க, இல்லை உங்கள் வீட்டில் வேறு யாராவது வராங்க அப்படின்னா, வெசல் வாஷ் பண்ணுறாங்க, மேட் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த காமன் ரெஸ்ட் ரூமே வந்துடுங்க. ப்ளஸ் நமக்கு EB மீட்டருமே செப்பரேட்டாக கீழே போட்டிருக்காங்க. காமன் EB மீட்டருமே தனியாக வந்துடும். உங்களுக்கு செப்பரேட்டாக கார் பார்க்கிங் வேணும், 2 கார் பார்க்கிங்காக வேணும்னா பில்டர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி அதுக்கு என்ன காஸ்ட்டோ அதை காஸ்ட்டாக அது டேரெக்டாக அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்ட் பில்டரோட நம்பர் தான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 3 BHK அண்ட் 2 2 BHK இருக்குது. அது அப்படியே செகண்ட் ஃப்ளோர்லேயே வந்துடும். தேர்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 3 BHK வித் ப்ரைவேட் டெரஸோடு இருக்குது. இதோட ஸ்கொயர் ஃபீட் எல்லாமே நான் மேலே போய் ஒன்றா சொல்கிறேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் ஃபெசிலிட்டியும் வந்துடும். அண்டு நமக்கு சம்புமே கொடுத்துருக்காங்க, செப்டி டேங்க் வந்துடும், கார்பரேஷன் வாட்டருக்கான கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. போர்வெல் வந்து பார்த்தீங்கன்னா
போட்டிருக்காங்க. இந்த லொக்கேஷனில் தண்ணி பிரச்சனையே இல்லைங்க. கிரவுண்ட் வாட்டர் மினிமம் 40 ஃபீட்லேயே இங்கே வந்துச்சு. 40 ஃபீட்லேயே நல்ல தண்ணி நமக்கு வந்துடுவாங்க. இருந்தாலும் அவங்க வந்து ஒரு 200 ஃபீட் போருமே போட்டிருக்காங்க. முக்கியமாக சொல்லணும்னா வாட்டர் லாகிங் ஏரியா இல்லைங்க. சென்னைன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளட் எஃபெக்ட் ஆகிற ஏரியாவான்னு கேட்பீங்க. இது ஏன் ஹைலைட் பண்ணுறேன்னா இந்த லொக்கேஷனில் நமக்கு வாட்டர் லாகிங் ஏரியா இல்லை. அது ஒரு நமக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஸ்டேர்கேஸ் போகிறதுக்கும் லிஃப்ட் போகிறதுக்கும். இந்த இடத்துல லிஃப்ட்டுக்கான ப்ரொவிஷன். ஸோ லிஃப்ட் இப்போ போட்டுருவாங்க. அதுக்கான ஒர்க்குமே போயிட்டு இருக்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேர்கேஸ் கீழே நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது. நீங்கள் எதாவது திங்ஸ் வைக்கிறீங்க, இல்லை இந்த இதுக்கு காமனாக ஏதாவது வைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஏரியாவை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸுமே இருக்குது. வீடை சுற்றி வர அளவுக்கு, பில்டிங்கை சுற்றி வர அளவுக்கு ஸ்பேஷியஸாக நமக்கு செட்பேக்குமே கொடுத்துருக்காங்க. அதுதான் ப்ளஸ் பாயிண்ட். பேலன்ஸ் இப்போ நம்ம சாம்பிளாக இருக்க ஒரு வீடை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லா வீடுமே ரெடி டு ஆக்குப்பை தான். என்னால் முடிஞ்சது ஒரு வீடு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க நம்ம என்ன வீடை பார்க்குறோம் அப்படின்றத நான் மேலே போய் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3rd ஃப்ளோரில் இருக்கோம். 3rd ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 3 BHK வித் ப்ரைவேட் டெரஸோடு இருக்க ஒரு யூனிட் தாங்க பார்க்க போகிறோம். 3rd ஃப்ளோரில் இருக்க 2 வீடுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் டெரஸோடு இருக்கிறது தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது, இன்னொன்று வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி. சென்டராக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லிஃப்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட் இல்லைங்க. ஃப்ரண்ட்டில் சேஃப்டி கிரில் கேட்டுமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது நார்த் ஃபேஸிங்கில் இருக்க ஒரு யூனிட் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங். மெயின் டோர் நல்ல ஒரு குவாலிட்டியான தீக்குள்ள கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே போயிடலாம் வாங்க. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் கம் டைனிங்காக கொடுத்துருக்காங்க. எப்படி லிவிங் கம் டைனிங் அதான் நான் கேட்குறீங்க. ஸோ இந்த ஏரியா வந்து நம்ம டைனிங் ஏரியாவாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். லிவிங் ஏரியா இந்த இடத்தோட கட்டாவது நம்ம கார்னர் ஷோஃபா போட்டு ஆப்போசிட்டில் டிவி யூனிட் செட் பண்ணிருக்காங்க. அங்கே அதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிவி யூனிட் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பேரிவேர் பிராண்டில் ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. எல் சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைலுமே போட்டு கொடுத்துருக்காங்க கரப்படாமல் இருக்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு யூபிவிசியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய டோருமே கொடுத்துருக்காங்க. ஸ்லைடிங் டோர் பால்கனிக்காக. பால்கனி நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பால்கனி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபுல்லாகவே வந்து ஓப்பன் ஸ்பேஸாக கொடுத்ததால வென்டிலேஷனாக இருக்கட்டும், ஏர் சர்க்குலேஷன், சன்லைட் எல்லாமே நமக்கு நல்லாவே இருக்கும். ஆக்சுவலாக இந்த பில்டிங் தான் இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு பாரத் யூனிவர்சிட்டி, பாரத் மெடிக்கல் காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது வந்துடும். அதுக்கு அப்படியே பேக் சைடில் தான் இந்த ப்ராஜெக்ட் நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. ரொம்ப ஒரு மெயினான லொக்கேஷன், ஏர்ஃபோர்ஸ் ரோட். வாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய கிச்சனாக கொடுத்துருக்காங்க. சமைக்கிற ஸ்டேஜ் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் திங்ஸ் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா செல்ஃப் அண்ட் லேஃப்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இது ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா பூஜை யூனிட்டுக்காக இந்த ஸ்பேஸ் மட்டுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் பூஜை யூனிட்டுக்காக. மற்றபடி இதை மாடுலர் கிச்சன் போடுறீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கான எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கான ப்ரொவிஷன் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஆர்ஓ வாட்டர் போடுறீங்க அப்படின்னா இன்பில்டாகவே அவங்களே போட்டு கொடுத்துருக்காங்க பேரிவேர் பிராண்டில். ஸோ அதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இங்கே இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சிங்க்மே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. கிச்சனில் டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் வுட்டில் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ சர்வீஸ் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன் அந்த சன்லைட்டுக்காக. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன், அதுக்கான டேப் பாயிண்ட். ஸோ ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேரிவேர் பிராண்ட் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. டைல்ஸுமே பார்த்தீங்கன்னா நமக்கு 2க்கு 4 வெர்டிக்கலில் போட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது டைல்ஸுமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீட்டோட பில்டப் ஏரியா பார்த்துடலாம். 1493. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1493 வித் ப்ரைவேட் டெரஸோட. அந்த ப்ரைவேட் டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 280 ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக இருக்குது. அது பில்டப் ஏரியாவில் சேராதுங்க. அது செப்பரேட், இது செப்பரேட். இந்த ப்ரைவேட் டெரஸோட பார்க்குறவங்களுக்கு அது வந்து அடிஷ்னலாக அவங்க கொடுக்குறது தாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பெட்ரூமை பார்த்துடலாம். ஓவராலாக 8 யூனிட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. 8 யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 BHK பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 யூனிட் இருக்குது. 3 BHKல பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 யூனிட் இருக்குது. ஒரு ஃப்ளோருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 2 2 BHK, ஒரு 3 BHK. அண்ட் சேம் அதே தான் செகண்ட் ஃப்ளோர்லேயும் வரும். 3rd ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 2மே வந்து பார்த்தீங்கன்னா 3 BHK வித் ப்ரைவேட் டெரஸோட வருங்க. 2 BHKவோட ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா நமக்கு 1010லேருந்து 1082. 1010ல் 2 யூனிட் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. 3 BHKல பார்த்தீங்கன்னா 1289 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. 1289 வந்து 2 யூனிட் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அண்ட் 3 BHKல 3rd ஃப்ளோரில் இருக்கிறது ஸ்கொயர் ஃபீட் கொஞ்சம் மாறும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1493 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இது. ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்காங்க, இல்லை ஏஜ்டு பர்சன் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த பெட்ரூமை நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். ஏஜ்டு பர்சனுக்கு கூட நான் இன்னொரு பெட்ரூம் சொல்கிறேன். இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த பெட்ரூமை சஜஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கீங்கன்னா இதை ரெடி பண்ணிக்கலாம். வென்டிலேஷனுக்காக இந்த இடத்துல ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க.
வாங்க நெக்ஸ்ட்டு நம்ம போய் மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம். மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு லிவிங் ஏரியாவில் சின்னதாக ஒரு ப்ரைவேட்டாக இருக்க மாதிரி ஒரு ரெஸ்ட் ரூமே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு வால் டைல் வந்து 7 அடி வரைக்குமே வால் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட் அண்ட் ஹீட்டர் பாயிண்ட் நமக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அண்டு வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் நமக்கு கிளாஸ் செட் போட்டு கொடுத்துருக்காங்க. பேரிவேர் பிராண்டுங்க, ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர் பிராண்டில் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படியே வாங்க, இதுதான் நம்ம பார்க்க போகிற மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிங் சைஸ் பெட் போட்டாலும் அதை சுற்றி நல்ல ஸ்பேஸ் இருக்க மாதிரி நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும். விண்டோ பார்த்தீங்கன்னா நமக்கு 2 சைடு விண்டோ வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. திங்ஸ் வைக்கிறதுக்காக செல்ஃப் அண்ட் லேஃப்ட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் வுட் ஒர்க் போட்டு கவர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் நமக்கு ஒரு அட்டாச் பாத்ரூமே கொடுத்துருக்காங்க. டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா WPCயில் போட்டிருக்காங்க. பாத்ரூம் டோர் 7 அடி வரைக்குமே வால் டைல் அண்ட் ஷவர் பாயிண்ட் அண்ட் ஹீட்டர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஃபிட்டிங்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. சின்னதாக பேரிவேர் பிராண்டில் ஒரு வாஷ் பேஷனுமே வந்துடுவாங்க. டைல்ஸ் எல்லாமே ஒவ்வொரு பாத்ரூமுக்கும் வந்து சேஞ்ச் ஆகுது. அதுவும் ரொம்ப நல்லாவே போட்டிருக்காங்க. நல்ல குவாலிட்டியான இது. ஒரு பால்கனி வாங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சுற்றி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பால்கனி கொடுத்துருக்காங்க. நமக்கு லிவிங் ஏரியாவில் ஒரு பால்கனி, பெட்ரூமில் பால்கனி, கிச்சனில் ஒரு சர்வீஸ் ஏரியா, அந்த அளவுக்கு ஒன்றுமே இருக்குது. ப்ரைவேட் டெரஸ் இருக்குது, அது எல்லாமே காமிக்கிறேன். இந்த பால்கனி நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பால்கனி கொடுத்துருக்காங்க. ஓப்பன் ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்பேஷியஸாக நல்ல ஒரு வென்டிலேஷனுக்காக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடு உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட் இந்த ஏரியா தாங்க, யாருமே தர முடியாது. ஸ்டடி ரூம் அப்படின்றதுக்காகவே தனியாக ஒரு லாபி ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த ரூமை நீங்கள் வந்து அதாவது பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல சின்னதாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, லாபி ஸ்பேஸ். இதை வந்து நீங்கள் ஸ்டடி ரூமாக ஆக்கிக்கலாம். இல்லை ரேக்ஸ் எல்லாம் போட்டு அழகாக புக்ஸ் எல்லாமே வச்சு ஒரு மினி லைப்ரரி மாதிரி நீங்கள் செட் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணிக்கலாங்க. அண்ட் தேர்ட் பெட்ரூம் உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. சேம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 அடி வரைக்கும் வால் டைல் கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட் ஹீட்டர் பாயிண்ட் வந்துடும். ஒரு பேரிவேர் பிராண்டில் கிளாஸ் செட் போட்டு கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஒரு வாஷ் பேஷனுமே வந்துடுங்க. இதுதாங்க நம்ம பார்க்குற தேர்ட் பெட்ரூம். இந்த வீட்டோட லாஸ்ட் பெட்ரூம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமாக இருக்கா? இதை வந்து உங்கள் வீட்டில் ஏஜ்டு பர்சன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. உங்கள் கிட்ஸுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, கிட்ஸ் ஆர் வந்து நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ரூமை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செல்ஃப் அண்ட் லேஃப்ட் திங்ஸ் வைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஹைலைட்டான ப்ரைவேட் டெரஸ் தாங்க. ப்ரைவேட் டெரஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரைஸ் பார்த்துலாமா? இந்த பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 யூனிட் இருக்குது. 8 யூனிட்டில் பார்த்தீங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 6500 கோட் பண்ணிருக்காங்க. அதுலேருந்து ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகோஷியபிள். நீங்கள் தாம்பரம் கேம்ப் ரோட் லொக்கேஷனில் இந்த ப்ரைஸில் ஒரு புது அப்பார்ட்மெண்ட் பார்க்குறீங்க அப்படின்னா வாய்ப்பே இல்லைங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அபோவ் 7000 rupees தான் கோட் பண்ணிருக்காங்க. நீங்கள் தாம்பரம் சரௌண்டிங்கில், அதுவும் கேம்ப் ரோட், மெயினாக கேம்ப் ரோட் சிக்னல், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் கேம்ப் ரோட் சிக்னல்லேருந்து ரொம்பவே நியர்பைலே இருக்குது. ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கூட வராதுங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, நமக்கு பாரத் யூனிவர்சிட்டி, பாரத் இன்ஸ்டியூட் லா, அந்த மெடிக்கல் காலேஜ், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே ரொம்ப நியர்பை. நம்ம இதில் வந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் எல்லாமே இருக்குது. அதனால் ரொம்ப ஒரு மெயினான லொக்கேஷன். நான் கீழே லொக்கேஷன் டீட்டெயில் ஃபுல்லாகவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த லொக்கேஷனில் 6500 rupees பர் ஸ்கொயர் ஃபீட்டில் யாருமே போடலைங்க. இவங்க போட்டிருக்காங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் யூடிஎஸ் முக்கியமாக சொல்லணும்னா யூடிஎஸ் தாங்க. முதல்ல வந்து யூடிஎஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 35%லேருந்து 40% தான் இருக்கும். இவங்க 41.5%, 41.5% யூடிஎஸ் வேல்யூ கொடுக்குறாங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம ப்ரைவேட் டெரஸை பார்த்துடலாம். இந்த ப்ரைவேட் டெரஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2080 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த ப்ரைவேட் டெரஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டெரஸாக கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே ப்ரைவேட் டெரஸ் அப்படின்னாலே ஒரு 80 ஸ்கொயர் ஃபீட், 100 ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி கொடுப்பாங்க. இவ்வளோ லென்த்தான ஒரு ப்ரைவேட் டெரஸ் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது. இந்த டெரஸை நீங்கள் ஜிம்மாவோ, அதாவது உங்கள் வீட்டில் ஜிம் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக ஷீட் கவர் பண்ணிவிட்டு நீங்கள் ஜிம்மே செட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்பேஸ் இல்லை வேறு எதாவது. ஏன்னா மேலே இருக்கிறது எல்லாருக்குமே காமன் தான், உங்களுக்குன்னு இல்லைங்க. கீழே இருக்கவங்களுக்கு, மேலே இருக்கவங்களுக்கு. அண்ட் இந்த ப்ரைவேட் டெரஸ் மட்டும் தான் உங்களுக்கானது. இதை நீங்கள் எப்படி வேணாலும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணிட்டேங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு சாம்பிளுக்கு நான் காமிச்சிட்டேன். நீங்கள் சைட் விசிட் வந்தீங்கன்னா இந்த 2 BHK அண்ட் 3 BHK ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டுமே நீங்கள் டேரெக்டாக பார்த்துக்கலாம். இந்த சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்ட் ஓனரோட நம்பர் தான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் யாருக்கும் ப்ரோக்கரேஜ் தரணுன்ற அவசியமே இல்லைங்க. நேராக வாங்க, சைட் விசிட் வந்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் முக்கியமான விஷயங்க, நீங்கள் எந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு ஸ்டார்டிங்கில் கமெண்ட் பண்ணிருப்பீங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம வாட்ஸ்அப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பை ஃபாலோ பண்ணலனாலும் நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வீடியோவும் நெக்ஸ்ட் நம்ம சைட்டில் என்னென்ன ப்ராஜெக்ட் வருது அப்படின்றத எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். நீங்கள் தேடுற ப்ராப்பர்ட்டி, நீங்கள் என்கிட்ட கமெண்ட் பண்ண ப்ராப்பர்ட்டியை தான் நான் உங்கள்கிட்ட வந்து சேர்த்துட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் எந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கீங்க, என்ன பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்கள்கிட்ட வந்து சேர்க்குறேன். அது மட்டும் இல்லைங்க, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களேங்க, இந்த வீடு இந்த சைட்டு உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்காவது ஒருத்தருக்கு தேவைப்படும். அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் போட மறந்துடாதீங்க. நீங்கள் போடுற லைக் தான் எங்களுக்கோட சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் எத்தனை பேர் லைக் போடுறீங்கன்றதை நான் பார்த்துடுறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க. நீங்கள் தேடுற ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக ஒரு நாள் போஸ்ட் ஆகும். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.